राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। गुंजा मणि कुंदुमणि குன்றிமணி அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு சின்ன கொடி. நான் சின்ன பயலாக இருக்கும் பொழுது நாங்கள் இருந்த வீட்டில் வேலி ஓரத்தில் இப்படி படரும். அதை எடுத்து நாங்கள் விளையாடுவோம். அடுத்து ஜாலியாக இருக்கும். சமயத்தில் அது நாங்கள் சின்ன பையலாக இருக்கும்போது இந்த பல்லாங்குழி விளையாடும் பொழுது புளியங்கொட்டைக்கு பதிலாக இதையும் உபயோகப்படுத்துறதுன்னு ஒன்று உண்டு. சில சந்தர்ப்பங்களில் தாயக்கட்டை விளையாடும் பொழுது இதை காயாக வச்சுப்போம். பிள்ளையார் கண்ணு நிறைய உண்டு, அதை பார்த்துருப்பேன் நீங்கள். குந்துமணி தங்கம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம் சாதாரணமாக. தங்கத்தினுடைய வெயிட்டுக்கு இந்த குந்துமணியை பிராதானியமாக. ஒரு குந்துமணி தங்கம் கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாள். அவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கும் குந்துமணி. அதனால் அவ்வளோ சிரேஷ்டம். கண்ணனுக்கு பிடிச்சது குஞ்சா மாலா. முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு குந்துமணி மாலை ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு கொடுத்தார் அப்படின்னு நான் சொன்னேன். யாரு ஞாபகம் இருக்கா பாருங்கோ. ஸோ குஞ்சா வனம் அழகாக எல்லாம் நாம் அனுபவித்தோம். இந்த குஞ்சாவனம் தாண்டி தான் இந்த முஞ்சாட்டாவி அதெல்லாம் பார்த்தோம். மாடுகள் கன்றுகள் இதெல்லாம் பகவான் காப்பாற்றினது. அதை தாண்டி தான் ரந்தேரா ராதேரா. ராதையை கண்ணன் கூப்பிடுவான், ராதேரா அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் நௌகாம் அப்படி இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்து ஒரு இடம் போகலாம். சைதாபுரம் அப்படின்னு பேர். சேதாபுரம் சைத்பூர் அப்படின்னு சொல்கிறான். ஒரு நாள் கண்ணன் பலராமன் கோப குழந்தைகள்லாம் அப்படி விளையாடுறாளாம். விளையாடி விளையாடி வேர்த்து வழியறதான் கண்ணனுடைய முகம். பலராமனுக்கெல்லாம் முகத்தெல்லாம் முத்து முத்தா வேர்க்கிறது. அப்படி வேர்க்க விறுவிறுக்க கண்ணனும் பலராமனும் விளையாடின இடம் இந்த சேதாபுரம். அப்புறம் இங்கேருந்து இப்படி தள்ளி போனோம்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ராமகாட்டா அக்ஷயவட்டா இதெல்லாம் சொன்னேன் இல்லையா. அப்படியே வந்தோம்னா சீரகாட்டா. கோபிகைகள் காத்தியாயினி விரதம் இருந்த சீரகாட்டா. இங்கே ஒரு காத்தியாயினி கோவிலும் இருக்கு அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான். கோபிகை இடத்துல பகவான் வஸ்திரத்தை அபகரிச்சது. கோபிகா வஸ்திராபரணம் அப்படின்னு அந்த இடம் தான் இந்த சீரகாட்டை. என்ன சொன்னதுனால அதை விட்டுருவோம். அடுத்தது கங்க்ரௌலி. இதுவும் சொன்னிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல தான் கர்கமுக ரிஷி அவருடைய ஆசிரமம் இருந்த இடம். கர்காச்சாரியார், கர்கமுனி, கர்க மகரிஷி. நம்ம கர்க சம்யுதை சொன்னவர் நம்ம கர்கமுனி தான். இவர் தான் கண்ணனுக்கும் பலராமனுக்கும் பெயர் வைத்தவர். கண்ணன் ஸ்வயம் நாராயண அம்சம்
அப்படின்னு சொல்லி நந்தகோபருக்கு சொன்னவர். அவ்வளவு சிரேஷ்டம். ஒரு காலத்தில் கண்ணனும் பலராமனும் கர்க மகரிஷியை பார்ப்பதற்கும் அவரிடத்திலிருந்து அறிவுரைகள் கேட்பதற்காகவும் இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ராதா கிருஷ்ண கோவிலும் இருக்கு, அங்கே கர்க மகரிஷியும் இருக்கார். இந்த கங்குரோவுலியில் ஒரு விசேஷமான குளம் இருக்கு. அதுக்கு பேர் தோணி குண்டான்னு பேர். ஒரு நாள் கண்ணன் அழகா பால் கறக்கிறானா. இந்த கண்ணன் எந்த வேலை பண்ணாலும் அழகா இருக்கும். இந்த பால் கறக்கிறதுக்கு இந்த குந்திட்டு உக்காருவான். மாடு இருக்கிற இடத்துல அது மூத்திரமெல்லாம் போயிருக்கும், கீழே மண்ணெல்லாம் இருக்கும், சமயத்தில் சாணி எல்லாம் இருக்கும். அதனால் இந்த பீதாம்பரத்தெல்லாம் அப்படியே தூக்கி வாரி சுருட்டிண்டு தொடை அழகெல்லாம் தெரியும்படியாக உக்காந்துண்டு, அதாவது கிட்டத்தட்ட தொடையினுடைய கடைசி பாகம் வரைக்கும் வாரி சுருட்டி கச்சை கட்டின்னு இருக்கானா. இந்த மல்யுத்த வீரர்கள்லாம் கச்சை கட்டுவா இல்லையா, மேலே தூக்கிண்டு அந்த மாதிரி பீதாம்பரத்தை வாரி சுருட்டிண்டு அந்த 2 கால் இடுக்கல பால் பாத்திரத்தை வச்சுண்டு இந்த கண்ணன் அப்படி பால் கறக்கிறானா. அவனுடைய தொடை அழகு, தோள் அழகு, வெற்று மார்போட உக்காந்துட்டு இருப்பான். அதாவது இடுப்பில் மட்டும்தான் வஸ்திரம். தொடையழகு, தோளழகு, மார்பழகு, முதுகழகு, கழுத்தழகு. இந்த சமயத்தில் மாடுகளோட பேசிண்டு வேற பால் கறப்பான். அது ஒரு அழகு. கண்ணனுடைய அழகை எப்படி வர்ணிக்கிறது? அப்ப அழகா கண்ணன் பால் கறந்துட்டு அப்படி எழுந்து அப்படி வேகமாக திரும்புகிறான். அப்போ அங்கே இடத்துல ஒரு பால் குடம் இருக்கு. அந்த பால் குடம் அப்படி வேகமாக பால் குடத்து மேலே கண்ணன் மோத அந்த பால் குடம் விழுந்து அப்படியே பாலாகி ஒரு குளம் வந்துடுது, பால் குளம். அந்த பால் குடம், பால் பாத்திரம் விழுந்து அதனாலே உண்டான குளம். அதனால தோணி குண்டான்னு இதுக்கு பெயர். சரியா? நல்லா இருக்கு, பார்த்துக்கோங்க. இனிமேல் எங்கேயாவது பாத்திரம் தள்ளி பால்லாம் கொட்டித்துனா இந்த விஷயத்தை நினச்சிக்கோங்க. அடுத்தது நந்தகாட்டா. இதெல்லாம் இந்த சீர்காட் சொன்னேன் இல்லையா, காத்தியாயினி கோவில் இருக்குன்னு. காத்தியாயினி தான் கோபிகைகள் மணலாலே பிடித்த காத்தியாயினி தேவி. அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் கங்குரோலி, 2 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து 1 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் இந்த அங்கே சீரகாட்டில் தள்ளி வந்தால் நந்தகாட்டான்னு பேர். பாய்கிராம்னு பேர், பைகிராம்னு பேர், பயகிராமம்னு பேர். பயகிராமம்ன்ற பெயரை வச்சது வஜ்ரநாபன். நந்தகாட்டா, நந்தகோபர் அவர் கூட இருக்கக்கூடியவர்கள்லாம் யமுனையில் இந்த இடத்துல தீர்த்தமாடி அழகா ஏகாதசி விரதமெல்லாம் இருக்கார்கள். ஒரு ஏகாதசிக்கு விரதம் இருந்த நந்தகோபர் ராத்திரி தூங்கியாச்சு, நல்லா முழிப்பு வந்தது. எழுந்தார், நேராக இந்த இடத்துல யமுனையில் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சுட்டார்.
அது அகால வேளை. அந்த வேளையிலெல்லாம் நதியிலெல்லாம் குளிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம். ஏன்னா நதியில் இருக்கக்கூடிய ஜல ஜந்துக்களுக்கு தொந்தரவு ஆகிடக்கூடாதுன்னு ஒன்று. இன்னொன்று, ஒரு ஆத்திரம் அவசரம் ஏதான் நமக்கு ஒரு எமர்ஜென்சி வந்தால் யாராவது கத்தினா காப்பாற்றுறதுக்கு ஜனங்கள் அந்த இருட்டில் கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். அதனாலே வெளிச்சத்தோடு குளிக்கணும்னு இருக்கு. இவர் அர்த்தராத்திரியில் இறங்கினார். அப்போ வருணனுடைய ஒருத்தன் அவரை இழுத்துட்டு போயிட்டான். இவர் அகால வேளையில் நதியில் குளித்தார்னு. அப்போ பொழுது விடிஞ்ச உடனே நந்தகோபுர காணலை எல்லாரும் தேடி பார்க்குறா. கடைசியில் கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் சொல்கிறா. கிருஷ்ணனும் பலராமனும் அப்பாவை தேடிண்டு நேர வருணலோகத்துக்கே வரார்கள். வந்த உடனேயே வருணன் கண்ணனை பார்த்து ஸ்தோத்திரமெல்லாம் பண்ணி பகவானை வரவேற்று, எனக்கு பாக்கியம், உங்களுடைய பொற்பாத கமலங்கள் என்னுடைய வருணலோகத்தில் படுறது. ரொம்ப நாளாகவே உங்களிடத்துல மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்படிலாம் சொல்லிவிட்டு தான் பண்ண அபச்சாரங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டு, இதோ உங்கள் தகப்பனார் இதோ இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் பலராமனும் அப்பாவை மீட்டு கொண்டு வரார்கள். இதை பார்த்த நந்தகோபர் பயந்து போயிட்டாராம். அதனாலே பயக்கிராமம்னு பேர் வைத்தான். வஜ்ரநாபன் அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. காலப்போக்கில் பயகரம் அப்படின்லாம் பேர் மாறி போயிடுது. ஸோ நந்தகோபர் குளித்த இடம், நந்தகோபர் வர்ணனுடைய ஆட்கள் பிடிச்சுண்டு போன இடம் இதுதான். நந்தகோபரை பிடிச்சுட்டு போனது இங்கே. நந்தகோபரை மீட்டு கண்ணன் கொண்டு வந்தது அக்ரூர காட் அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா? இன்றைக்கும் இங்கே ஒரு கோவில் உண்டு. அதில் நந்தகோபர், யசோதா எல்லாரும் உண்டு. இந்த நந்தகாட்டால் ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. ஏற்கனவே நந்தகாட்டை பற்றி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க, தப்பில்லை. ஜீவ கோஸ்வாமி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாருன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி எடுத்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க, தப்பில்லை. ஜீவ கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி கூட இருந்துண்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் ரூப கோஸ்வாமி ரொம்ப அழகாக பக்தி ரசாமிருத சிந்து அப்படின்னு, பக்தியினுடைய ரசத்தினுடைய அமிர்த சிந்து, அதாவது பக்தி அமிர்தம் அப்படின்னு அர்த்தம். பக்தி ரச அமிர்த சிந்து, பக்தியினுடைய ரசம் இதுதான். அப்போ அவர் எழுதிட்டுருந்தார், கூட ஜீவ கோஸ்வாமி அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒருத்தர் வரார், ஒரு கிருஷ்ண பக்தர் வரார். அவர் ரூப கோஸ்வாமியின் இடத்துல இன்னும் எழுதிட்டுருக்கல காட்டுங்கன்னு சொல்ல, அவரும் காட்ட, அவர் அதை வாசியில் சிலதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் திருத்தணும், உங்களுக்கு சரின்னா நான் அதெல்லாம் திருத்தி தரேன் அப்படின்றார். ஒன்று ரூப கோஸ்வாமி ஒன்றும் சொல்ல, சரி அப்படின்னார். எப்பொழுதுமே ரூப கோஸ்வாமி எழுதிட்டு இருக்கும்பொழுது பக்கத்தில் நின்று ஜீவ கோஸ்வாமி விசிறி வீசின்னு இருப்பார். அப்பொழுது தான் அவர் வரார், இந்த இன்னொருத்தர். அப்போ அவர் போய் நான் யமுனையில் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லும்பொழுது போயிட்டு வரேன்னு போகிறார். அப்போ ஜீவ கோஸ்வாமி தானும் யமுனைக்கு ஜலம் எடுக்கிறா போலே போகிறார். ஏன்னா அவருக்கு ஒத்துக்கொள்ள முடியல. ரூப கோஸ்வாமி எவ்வளவு அனுபவித்து எழுதுகிறார், கிருஷ்ண பிரத்யக்ஷத்தோடு எழுதுகிறார். இவர் யார் சொல்கிறதுக்குன்னு ஒரு கோபம், தன் குருவை எப்படி சொல்லலான்ற ஒரு கோபம் இருக்கு. அது நியாயமான கோபம். தன் குருவை சொன்னால் கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், தாய் தகப்பனாக இருந்தாலும்
எஜமானனாக இருந்தாலும் சொந்தக்காரனாக இருந்தாலும் கூட வேலை செய்கிறவாளாக இருந்தாலும் ஒரு கோபம் வரணும், தப்பு இல்லை. என்ன தெரியும், அதாவது எப்பொழுதுமே நமக்கு சில குருமார்கள் மேலே அபிப்பிராயம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாதுல்ல. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, ஒதுங்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பேசவே கூடாது. பல இடங்களில் என்கிட்ட சில பேரை பற்றி அபிப்பிராயம் எல்லாம் கேட்பான். நான் சொன்னேன், எனக்கு அதை பற்றி சம்மந்தம் இல்லை, என்னை விட்டுடுங்கோன்று. அபிப்பிராயமும் சொல்ல மாட்டேன், எனக்கு அதை உடன்பாடு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்னதுக்கு, அவளுக்கு நம்பிக்கை இருக்க இருந்துட்டு போட்டோம். அந்த நம்பிக்கையை கொச்சப்படுத்துகிற அதிகாரம் நான் பண்ண மாட்டேன்ப்பா. என் சிஷியர்கள் யாராவது பற்றி சொன்னாலும் அதெல்லாம் வேண்டாம், விட்டு நம்ம கதையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிடுவேன். உனக்கு ஒத்து வரனா ஒதுங்கி போயிடு, உடன்பாடு இல்லைன்னா மரியாதையாக ஒதுங்கிடு, தப்பு தவறுமாக பேசாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அது எப்பொழுதுமே நான் சொல்கிற விஷயம். நான் என்ன சொல்கிறேன், இருக்கிற ஆயுசு குறைச்சல், அதில் எவ்வளோ முடியுமோ ஆனந்தத்தை அனுபவிக்கணும். அதற்காக ஒரு வாழ்க்கையை தெய்வம் கொடுத்துருக்கு. நெவர் எவர் மிஸ்யூஸ் இட். அப்போ இவருக்கு பிடிக்கல. ஜீவகோஸ்வாமி போனார். அவர் குளிக்கும் பொழுது ஜீவகோஸ்வாமி பல வாதங்களை சொல்லி இவர் எதெல்லாம் எடிட் பண்ணணும்னு சொன்னார் அதெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கார். ரூப கோஸ்வாமி நிரூபணம் பண்ணிட்டார். வந்தவருக்கு புரிஞ்சு கொடுத்து நிஜமாகவே ரூப கோஸ்வாமி பெருசாக தான் எழுதியிருக்கார், நான் தான் அவசரப்பட்டுட்டேன் சொல்லிவிட்டு ஒரு வேற வந்தார். ரூப கோஸ்வாமி கிட்ட நீ எழுதினதெல்லாம் சரியாக இருக்குது, நான் தான் அவசரப்பட்டேன், மன்னிச்சுடுங்க. ரூப கோஸ்வாமி என்ன ஆச்சு, நீங்கள் தானே எடிட் பண்ணி தரேன்கள், என்ன ஆச்சுன்னா. அப்போ சரியாக ஜீவகோஸ்வாமி தண்ணீர் எடுத்துட்டு அவர் தண்ணீர் எடுக்க போவே இல்லை. போனது என்னடானா இவருக்கு புரிய வைக்கணும்னு வந்தவொடனே அவர் சொன்னார், உங்கள் சிஷ்யன் அழகாக எனக்கு புரிய வச்சான்னு. கோபம் வந்து எடுத்து ரூபகோஸ்வாமி என்ன பைத்தியக்காரன். இவர் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார். அந்த வந்தவர் ரூபகோஸ்வாமி கோச்சுட்டார், இனி என் முகத்தில் முழிக்காத, அப்படி என்ன உனக்கு ஒரு பெருமை, ஒரு வைஷ்ணவ இடத்துல அபச்சாரம் பண்ணி கற்றுக்குதுன்னு கத்தினார். முகத்திலே முழிக்காத, போய் தொலைன்னுட்டார். கிளம்பிட்டார். அப்போ ஜீவகோஸ்வாமி அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அவருக்கு பிரஜமண்டலத்தை விட்டு போகிறதுக்கு பிடிக்கல. சரி எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்போம்னு சொல்லிட்டு இந்த நந்த காட்டால் முதலைகள்லாம் வாழறதுக்கு ஒரு பொந்து மாதிரி உண்டு. முதலைகள்லாம் அதில் தான் போயிருக்கோம். நான் அந்த மாதிரி பொந்து இதில் பார்த்துருக்கேன், ஆதி அனந்தபுராவில் பார்த்துருக்கேன், நுழைஞ்சே பார்த்துருக்கேன், உள்ள முதல்ல இருக்கும்போதே பார்த்துருக்கேன். அங்கேயே இருந்துருந்தார். யாரோ பிரஜவாசிகள் அவருக்கு ஏதோ கொஞ்சம் மாவு கொடுப்பா, வெறும் மாவை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சுட்டு சின்சியராக நாமஜபம் பண்ணிட்டு இருந்தார். நிறைய பேருக்கு தெரியல ஜீவகோஸ்வாமி எங்கே போனார்னு. எல்லாருக்கும் ரூபகோஸ்வாமிகிட்ட கேட்குறதுக்கு பயம், யாருக்கும் தெரியல. ஆனால் இவர் பாட்டுக்கு இருக்கார். ஒரு சந்தர்ப்பத்தில் சனாதன கோஸ்வாமி இந்த நந்தகாட்டாவுக்கு வரார். நந்தகாட்டம்னா படித்துறை, நந்தன் படித்துறை. அப்போ அங்கே இருக்கிற ரஜவாசல் இங்கே ஒரு சாது இருக்கார், ரொம்ப இழைச்சி போயிட்டார், ஒன்றும் சாப்பிட்றதில்ல அப்படின்லாம் சொல்லி இவர் இருக்கிற இடத்த காண்பிச்சு கொடுக்க. அப்புறம் சனாதன கோஸ்வாமி புரிஞ்சு கொடுத்து இதுதான் ஜீவகோஸ்வாமி தெரிஞ்சு போயிடுது. அப்படி இழைச்சி போய் எலும்பும் தோலுமா இருக்க. உடனேயே நேர சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி தங்கிருக்கிற இடத்துக்கு வர விருந்தாவனத்துக்கு வந்துட்டு கேட்குறார், என்ன எப்படி பண்ணிட்டு இருக்க பக்தி ரசாமிரத சிந்து எல்லாம் கேட்டார். ஒரு சொன்னார், ரொம்ப பொறுமையாக எடுத்து கொஞ்சம் சரியாக தொடர்ந்து எழுத முடியல. ஏன்னு கேட்டார். அப்போ சொன்னார்ல, ஜீவன் தான் அழகாக பேப்பர்லாம் ரெடி பண்ணி கொடுப்பான், அதெல்லாம் பார்த்து பார்த்து கரெக்டாக எழுதி வைப்பான், அதெல்லாம் நான் பண்ண வேண்டியிருக்கேன். எங்கே போனான் ஜீவன் அப்படின்னு கேட்டார்.
தெரியலைன்னார். அப்போ தான் வரும்பொழுது தான் ரூப கோஸ்வாமி அங்கே இருக்க வாட்டலாம் எல்லா ஜீவரிடத்துலையும் கருணையோடு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கார். அப்போ தான் சனாதன கோஸ்வாமி வந்துட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கார். அப்போ சனாதன கோஸ்வாமி சொன்னார், ஆமாம் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணு, நீ ஒரு ஜீவனுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் அவர் என்ன ஏதுன்னு புரிஞ்சுட்டார். சனாதன விஷயத்தை சொன்னவொன்னே அதன் பிறகு ஆள் அனுப்பி ஜீவகோஸ்வாமியை வர சொல்லி திரும்பியும் தன்னிடத்துல ஏற்றுண்டு அவர் நன்னா சாப்பிட வச்சு அவர் குழம்பு நன்னா தெம்பாக்கி ரொம்ப அக்கறையோடு பார்த்துண்டு அதன் பிறகு பக்தி ரசாமிரத சிந்து முடிச்சார்னு இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஜீவகோஸ்வாமி அவ்வளோ பெரிய ஸ்காலர் ஆனார். அப்படி ஜீவகோஸ்வாமி தன்னிடத்தில் கோச்சுண்ட தன்னுடைய குருவின் இடத்துல இருந்து அவசாரப்பட்டுவிடக்கூடாதுன்னு ஒதுங்கி ஒளிஞ்சு தபஸ் பண்ண ஒரு இடம் இந்த நந்தகாட்டா. சரியா? ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நாம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? சேதாபுரா, சீரகாட்டா, கங்க்ரௌலி, நந்தகாட்டா. சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय। राधे कृष्णा।